தற்போதைய உலக போர் சூழலில் சுவாமி நம்ம இந்தியாவை பற்றி சொன்ன விஷயங்கள் எவ்வளோ போர்கள் நடந்த போதும் நம்ம இந்தியா எதுலையுமே அந்த அளவுக்கு பாதிக்கப்படலை. இப்போது நடக்கிற போர்லையும் இந்தியா அந்த அளவுக்கு பாதிப்பு எதுவுமே வரல. ஸோ நம்ம சுவாமி வந்து பாரத பூமியை பற்றி என்ன சொல்லியிருக்கார்? பாரத பூமி என்றைக்கும் ஒரு யுத்த களமாக மாறாது. ஏன்னா ஃபஸ்ட் வேர்ல்டு வார் யுத்த களமாக மாறலை, செகண்ட் வேர்ல்டு வார் யுத்த களமாக மாறலை. ஆனால் அதுக்கு முந்தி நம்ம சமஸ்தானங்கள்லாம் இருக்கும்போது, ராஜாக்கள் இருக்கும்போது, சேர சோழ பாண்டியர்கள் பல்லவர்கள் இவங்கெல்லாம் இருக்கும்போது யுத்தகலமாக தானே இருந்தது. எல்லாமே யுத்தகலமாக இருந்தது. பாண்டியன் சேரன் மேலேயும், சேரன் சோழன் மேலேயும், சோழன் பல்லவன் மேலேயும், பல்லவன் சாளுக்கியர் மேலேயும், இன்னும் மேலே போனீங்கன்னா இன்னும் நிறைய எவ்வளவோ சண்டைகள் சச்சரவுகள். அலெக்சாண்டர் இது வரைக்கும் வந்தது காஷ்மீர் வரைக்கும் வந்தது. ஸோ யுத்த காலங்களாக இருந்த பூமி தான் இதுவும். ஆனால் ஞானிகள் இப்போ அடுத்தடுத்து வந்ததுனால போன நூற்றாண்டுலேருந்து நடந்த யுத்தங்கள் எதுவுமே பாரத பூமி வந்து யுத்தகலமாக மாறலை. அதுக்கு காரணம் ஞானிகளுடைய தபஸ். அதுக்கு காரணம் இல்லறவாசிகள் வந்து தன்னுடைய இல்லற வாழ்க்கையை செவ்வனே நடத்துறதுனால. 20ஆம் நூற்றாண்டுலேயும் 21ஆம் நூற்றாண்டுலேயும் இன்றைக்கி இல்லறவாசிகள் ஓரளவுக்கு தன்னுடைய சுதர்மத்தை செஞ்சுட்டு வர்றதுனாலையும் அவங்க வந்து தன்னோடு சமகாலத்தில் வாழக்கூடிய சாதுக்களையும் ஞானிகளையும் அவங்க போஷிக்கிறதுனாலையும் இந்த பூமி இன்றைக்கு வரைக்கும் ஒரு பவித்திரமாக இருக்குது. இந்த பவித்திரத்தை கண்டு எந்த ஒரு வயலன்ஸும் பயப்படும் இங்கே அண்டாது. அங்கங்கே சில பயமுறுத்தல்கள் இருக்கத்தான் செய்யும். அந்த பயமுறுத்தல்களை கண்டு நம்ம பயப்பட வேண்டியதில்லை. இந்த பூமி யுத்தகலமாக ஆகாது. இது வந்து சுவாமியினுடைய தீர்க்கமான ஒரு வாசகம். இங்கே வந்து யாரோ குண்டு போட்டாங்க. இப்போ வந்து எங்கேயோ கல்ஃபில் வந்து எங்கெங்கேயோ குண்டு போட்டாங்க, இஸ்ரேலில் குண்டு போட்டாங்க, இங்கே ஈரானில் குண்டு போட்டாங்க, அங்கே வந்து அமெரிக்கா இந்த மாதிரி பண்ணாங்க, அந்த மாதிரி பண்ணாங்க, இந்த மாதிரி நிறைய கேள்விப்படுறோம். மக்கள் எல்லாம் செத்து மடிகிறாங்க, கட்டடங்கள் பூரா இடித்து நாசம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நாசகாரி வேலைகள் எதுவுமே இந்தியாவில் நடக்கலை, நடக்காது இனிமேல். ஆனால் இதுக்கு முந்தி நடந்தது. ஏன்னா இந்த வேலூர் இருக்குது, இந்த வேலூரில் கோயில்களை பூரா சிதைச்சாங்கல்ல. எத்தனை கோயில்களை சிதைச்சாங்க. அதே மாதிரி நிறையா இங்கேருந்து திருடி எடுத்துகிட்டு போனாங்கள்ல நம்மளை ஆண்டவங்க. பிரிட்டிஷ்காரன் வந்து ஆண்டு எத்தனை கோயிலில் திருடிட்டு போனான். நம்மகிட்ட உள்ள உலகத்திலே சிறந்த வைரத்தை கூட தூக்கிட்டு போயிட்டான்ல. தாஜ்மஹாலில் இருந்த எத்தனை ஒரு பொக்கிஷத்தை தூக்கிட்டு போயிட்டான். இன்றைக்கி எவ்வளோ ஆர்ட் ஸ்ட்ரக்சர்ஸை தூக்கிட்டு போயிட்டான். எத்தனை சிலைகள், நடராஜர் சிலைகள், எவ்வளவோ சிலைகள் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டான்ல. அவ்வளோ கொள்ளையடிச்சு தான் போனானுங்க. அவ்வளவும் ஏன்னா அந்த நாடே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஸ்டேட்டுக்கு தகுந்த அளவு கூட அந்த நாடு கிடையாது. அவன் நம்மளை அடக்கி ஆண்டான். அதுக்கு காரணம் நம்மளுடைய வாழ்க்கை தரம் தாழ்ந்து போச்சு. ஞானிகளை நம்ம வந்து போஷிக்கிறது, ஞானிகளை நம்ம வந்து அவங்கள ஆதரிக்கிறது குறைஞ்சி போனதுனால வந்த வினைகள். ஞானிகள் எந்த இடத்துல வந்து போஷிக்கப்படுறாங்களோ, எந்த இடத்துல வந்து அவங்கள ஆதரவு கிடைக்குதோ, எந்த அளவுக்கு அவங்கள பாதுகாக்கிறாங்களோ இந்த சமூகம், அந்த அளவுக்கு அந்த நாடு சுபிட்சமாக இருக்கும். அந்த நாட்டு மேலே யாரும் எந்த தாக்குதலும் நடத்த முடியாது. அந்த ஞானிகள் எந்த சமயத்துக்கும் அப்பாற்பட்டவங்க, எந்த மதத்துக்கும் அப்பாற்பட்டவங்க, எந்த விதமான கலாச்சாரத்துக்கும் அப்பாற்பட்டவங்க, எந்த மொழிக்கும் அப்பாற்பட்டவங்க. அவங்க இதுக்குள்ளெல்லாம் நீங்கள் கட்டுப்படுத்தி வைக்க முடியாது. இந்த ஞானிகள் பல மொழிகள் தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், பல மொழிகள் பேசக்கூடியவங்களாக இருக்கலாம், பல பிராந்தியங்களை சேர்ந்தவங்களாக இருக்கலாம், பல இடங்களை தபஸ் பண்ணுறவங்களாக இருக்கலாம். ஆனால் அங்கங்கே உள்ள மக்கள் இந்த ஞானிகளை பராமரித்தாங்க, போஷித்தாங்கன்னாவே அவங்களுடைய அருள் இந்த பூமியை பாதுகாக்கும். இந்த ஜென்மத்தில் கண்டிப்பாக இந்த நம்ம வாழ்கிற இந்த சமகாலத்தில் இந்த பூமி யுத்தகலமாக மாறாதுங்கிறது சாமியுடைய வாக்கு.